பிஎட் செகண்ட் இயர் படிக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் வினோத். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா பிஎட் செகண்ட் இயர் படிக்கிற அனைத்து மாணவர்களும், அதாவது கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் எய்டட் காலேஜாக இருந்தாலும் சரி, அல்லது ப்ரைவேட் காலேஜாக இருந்தாலும் சரி, பிஎட் செகண்ட் இயர் மாணவர்கள் அனைவருமே நீங்கள் அதாவது 2020 டு 2021 கல்வி ஆண்டில் அதாவது இந்த நடப்பாண்டில் கல்வி உதவித்தொகை பெற வருமான சர்டிஃபிகேட், அதாவது வருமான சான்றிதழ், அதாவது இன்கம் சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டும். அதனால் அதுக்காக தான் இந்த வீடியோ. அதாவது ஒரு சில காலேஜில் கவர்மெண்ட் காலேஜில் எல்லாத்துலேயுமே இன்கம் சர்டிஃபிகேட் இப்போ வாங்கிட்டு இருக்காங்க. அதனால் உங்கள் காலேஜில் எப்போ அதாவது கேட்டாங்களா தெரில, அப்படி எப்போ வேணாலும் கேட்கலாம். அப்படி கேட்குற பட்சத்தில் நீங்கள் கொடுக்கணுன்னா நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வாங்கி வச்சுருந்தா தான் உங்களால் கொடுக்க முடியும். அதனால் நீங்கள் ஸ்காலர்ஷிப் வேணும்னா இப்பொழுதே, அதாவது அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 4 நாளுக்குள்ளேயே வந்துடும். அது இ-சேவை மையத்தில் தான் போயிட்டு இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணும். அதுக்கு என்னென்ன தேவைன்னா இன்கம் சர்டிஃபிகேட்டு உங்களுடைய ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மற்றும் ஆதார் அட்டை ஜெராக்ஸ் மற்றும் அதுக்கப்புறமேலுக்கு உங்கள் ஸ்மார்ட் கார்டு ஜெராக்ஸ், இது மட்டும் இருந்தால் போதுமானது. இது எடுத்துக்கிட்டு உங்களுடைய இ-சேவை மையம் அல்லது கூட்டுறவு வங்கி இருக்குல்ல, அங்கே போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒரு சர்டிஃபிகேட்டுக்கு 60 ரூபாய் மட்டுமே தான். அப்ளை பண்ணால் ஒரு 4 நாள் 5 நாளுக்குள்ளே வந்துடும். அல்லது உங்கள் ஊர் விஓ, தாசில்தார்லாம் அதெல்லாமே டிஜிட்டல் சைன் தான். அவங்க டக்குன்னு போட்டு கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு 4 நாளுக்குள்ளேயே வந்துடும். சரி, அதனால் நீங்கள் வருமான சர்டிஃபிகேட், இன்கம் சான்றிதழ் அப்ளை பண்ணி வச்சிங்க. எப்போ வேணால் கேட்கலாம். அது எக்ஸாம் நடக்கிறதால கேட்காம இருக்கலாம், திடீர்னு கேட்பாங்க. அப்போ தான் அப்ளை பண்ணால் தான் உங்களால் கொடுக்க முடியும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் அதாவது இன்கம் சர்டிஃபிகேட்டுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணிட்டோம், அது எப்போ வரும், அதாவது யார்கிட்ட இருக்குது, அது எப்படி சைன் வாங்குறது, அதாவது யார் யார் சைன் போட்டிருக்காங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் உங்களுக்கு மிக தெளிவாக உங்களுக்கு சொல்லலான்னு இருக்கிறேன். அதனால் அடுத்த வீடியோ கன்ஃபார்ம் மறக்காமல் பாருங்கள். அதுக்கு நீங்கள் அதாவது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிதான் தான் அடுத்த வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் மூலமாக தெரியும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அடுத்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறோன்னா அதாவது இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமேலுக்கு அதில் உங்களுக்கு அப்ளை பண்ணதுக்காக ஒப்புகை சீட்டு மாரி ஒரு ரசீது தருவாங்க. அந்த ரசீதை வச்சுக்கிட்டு உங்களோட இன்கம் சர்டிஃபிகேட் இப்போ எங்கே இருக்குது, யார் யார்கிட்ட சைன் வாங்கியிருக்கு, உங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் அப்ரூவ்ட் ஆகிடுச்சா இல்லையாங்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி.